செகண்ட் சாப்டரில் நம்ம ஜாவா இன்ஸ்டலேஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஜாவா 8 டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா நிறைய விதமான டவுன்லோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் ஜேடிகே அப்படின்னு வரும். ஸோ அது வந்து ஓப்பன் ஜேடிகேன்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் சைட்டில் வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாவா 8ன்னு போட்டிங்கனாலே ஆரக்கிள் சைட்டு தான் வருது. ஆரக்கிள் சைட்டில் வந்து டவுன்லோடு லிங்க் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பேஜ் வரும். ஜாவா எஸ்சி டெவலப்மெண்ட் கிட் 8 டவுன்லோட் அப்படின்னு வருது. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்லோட்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து நம்ம வந்து டெமோவும் சாம்பிள் அப்ளிகேஷனும் வேணும்னா, சாம்பிள்ஸும் வேணும்னா நம்ம இதை டவுன்லோட் பண்ணலாம். இந்த டவுன்லோட் கொஞ்சம் வெறும் டெமோவும் சாம்பிள் அப்ளிகேஷன் தனியாக டவுன்லோட் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும். ஸோ ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் டெவலப்மெண்ட் கிட்டு கரண்ட் வெர்ஷன் வந்து 8, ரிலீஸ் வந்து 131. ஸோ 8 வந்து 2014 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை ரிவைஸ் பண்ணி 131 ரிலீஸில் இருக்கும். 8.131 ரிலீஸில் இருக்கோம் நம்ம. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பைனரி கோட் லைசன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்செப்ட்ன்ற ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணோன்னே இப்படி அக்செப்ட் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் பிளாட்ஃபார்முக்கு என்ன தேவையோ அந்த இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே 64 பிட்டாக தான் இருக்கும். பட் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 34 பிட்டா 64 பிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது செக் பண்ணுறதுக்கு உங்கள் மிஷினில் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணும். மை கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே இருக்கும். இது 64 பிட்டா 32 பிட்டா அப்படின்றது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எந்த இதில் இருக்கீங்க. அதுமாதிரி லைனக்ஸு, மேக்கு இல்லை சோலாரிஸ் வேறு யூஸ் பண்ணிங்கனாலும் அதோட ஜேடிகே வந்து இருக்கீங்க. சன் மைக்ரோஸ் இது ஆரக்கிளே கொடுக்குறாங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷனுன்றது ஒரு பெரிய ப்ரொசீஜர் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஜேடிகே வந்து எங்கே இருக்கும்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும். சரி, 2 டைரக்டரி இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸு x86 இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அங்கே தான் வந்து இன்ஸ்டால் ஆகும். பை டிஃபால்ட் இங்கே தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னோடய மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெர்ஷனும் வச்சுருக்கேன். ஸோ ஜாவா 1.8 நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் ஜாவா 9 வச்சுருக்கேன். ஜாவா 6 இருக்குது. ஜேடிகே 1.6 இருக்குது. ஜாவா 9 ஜேடிகே 9 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது 2 விஷயத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேடிகே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஜேடிகே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட்டில் வந்து லைப்ரரி கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் கம்பைலர் இருக்குது, அப்புறம் ஜாவா ரன் டைம். அதுக்கு பேர் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு தான் ஜாவா ரன் டைமு. ஸோ ஜாவா ரன் டைம், ஸோ இதுதான் ஜேஆர்இ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஜேஆர்இன்னு சொல்லிக்கலாம். ஜேஆர்இக்குள்ளே தான் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அதை பற்றி லேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஜேஆர்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேடிகேக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா, நம்ம டெவலப்மெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் தேவை. ஏன்னா நம்ம புதுசாக ஒரு ப்ரோக்ராம் அடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஜாவா லைப்ரரிஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ புதுசாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணோன்னா இதெல்லாம் வந்து தேவை. இப்போ நம்ம வந்து புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணல, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த கம்பைலர்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ நான் வந்து ரன் மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து கம்பைல் நான் பண்ணலை. அந்த மாதிரி கேசஸில் ஜேஆர்இ மட்டும் இருந்தால் போதும். ஸோ நார்மலாக ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து கம்பைலர் எனக்கு தேவை இல்லை. ஏன்னா கம்பைலர் வந்து டெவலப்மெண்ட் டைமில் தான் தேவை. ரன் டைமில் வந்து எனக்கு கம்பைலர் தேவை கிடையாது. ஆனாலும் சில அப்ளிகேஷனில் ரன் டைமில் கம்பைலர் தேவைப்படும். அது என்னன்னு லேட்டராக நான் சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜேஆர்இக்குள்ளே என்ன இருக்குது? ஸோ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் டெவலப் பண்ணணும். விண்டோஸ்க்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, சோலாரிஸ்க்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, எனி லைனக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா ஜேவிஎம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ரைட், இதுதான் உங்களோட ஜாவாவோட கம்பைல்டு கோடை வந்து ரன் பண்ணுது. ஓகே, இப்போ எப்படி ஜாவா ஒர்க் ஆகுது, ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் பார்க்கலாம்.
ஸோ ஏன் வந்து இதை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்ன காலத்தில் தான் C++ நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தது இல்லையா. இந்த C++ வந்து கம்பைல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோடை வந்து ஜெனரேட் பண்ணும். C++ நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோட் ஜெனரேட் பண்ணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோடு ஜெனரேட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கோடு இந்த எக்ஸிக்யூஷன் கோடு வந்து என்ன ஆகும்னா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுது. எங்கே நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸிக்யூஷன் கோடு, எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, சாரி, எக்ஸிக்யூஷன், இட்ஸ் நாட் எக்ஸிக்யூட்டிவ், இட்ஸ் எக்ஸிக்யூஷன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் கோடு வந்து ஜெனரேட் பண்ணும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த எக்ஸிக்யூஷன் கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் கம்பைல் பண்ணீங்களோ அதே ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் இது ரன் ஆகணும். இப்போ நான் விண்டோஸ் மிஷினில் ஒரு C++ கோடை கம்பைல் பண்ணுறேன்னா, ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து வர எக்ஸிக்யூஷன் கோடை வந்து அது EXEன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து நான் விண்டோஸ் மிஷினில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். வேறு இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லலாம் வந்து ரன் பண்ண முடியாது. ரைட். ஸோ அதான் இதோட ப்ராப்ளம் வந்து அதான். ஆனால் ஜாவா வந்து இப்படி ஒர்க் ஆகாது. ஸோ எல்லா நேட்டிவ் லாங்குவேஜஸும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. C++ கம்பைல் பண்ணால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நான் ரன் பண்ணணுன்னா மறுபடியும் சோர்ஸ் கோடை அந்த டார்கெட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு எடுத்துகிட்டு போய் மறுபடியும் நம்ம அங்கே கம்பைல் பண்ணோம். அப்போ கம்பைல் பண்ணால் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிபிள் கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து திரும்ப நம்ம பண்ணிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நம்ம திரும்ப பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா கோடு நம்ம எழுதியிருக்கோம். ஜாவா கோடை வந்து இப்போ நம்ம கம்பைல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கம்பைல் பண்ணால் ஜாவா வில் நாட் கிரியேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக் எக்ஸிக்யூஷன் கோட். ஜாவா வில் கிரியேட் சம்திங் கால் பைட் கோட். ஸோ பைட் கோட்னா என்ன? பைட் கோடுன்றது வந்து ஒரு இன்டர்மீடியேட் கோடு. இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் கோடு. சன் மைக்ரோ சிஸ்டம் இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது வந்து உங்கள் ப்ரோக்ராம் வந்து எப்படி நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து பைனரியாக தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தெல்லாம் புரியாது. பட் ஆனால் டூல்ஸ் இருக்குது. சில டூல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணோன்னா இந்த பைட் கோடை ரீட் பண்ணி உங்களுக்கு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து காட்டும். இன்ஃபேக்ட் ஜாவாலே ஒரு டூல் இருக்குது, டிஸ்அசம்பிள் டூல் அப்படின்னு. நான் இன்னும் ஒரு ஹலோ வேர்ல்ட் நான் ரன் பண்ணும்போது அந்த டிஸ்அசம்பிள் டூலை ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்து பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னு. ஸோ ஜாவா கம்பைலர் என்ன பண்ணுது, ஜாவா சோர்ஸ் கோடை ரீட் பண்ணி பைட் கோடை ஜெனரேட் பண்ணும். அண்ட் இந்த பைட் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணி இது என்ன பண்ணோன்னா ஒரு ஃபைலில் அதை ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் டாட் கிளாஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜாவா கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதே நேமில் உங்களோட டாட் கிளாஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த டாட் கிளாஸ் ஃபைல், இந்த பைட் கோடு தான் வந்து ஜாவா வர்ச்சுவல் மிஷினுக்கு இன்புட்டாக இருக்குது. ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷின் எங்கேருந்து வருது? ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்லேருந்து வருது. ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த பைட் கோடை வந்து ரீட் பண்ணி இந்த பைட் கோடில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்? வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இங்கே நம்ம நடக்குதுன்னா, ஸோ எனக்கு ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இருந்தால் போதும், என்னோடய பைட் கோட் வந்து வித் ஹெல்ப் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போது ஜாவா வர்ச்சுவல் மிஷின் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் நம்ம எழுதணும். இன்ஃபேக்ட் ஜாவா வர்ச்சுவல் மிஷினே பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினே சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் எழுதியிருக்காங்க மேஜராக. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் வச்சுருப்பாங்க, இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் விண்டோஸில் வந்து கம்பைல் பண்ணால் எனக்கு இந்த இன்டர்மீடியேட்ரி கோடு வருது. இந்த இன்டர்மீடியேட்ரி கோடை நான் லைனக்ஸில் ரன் பண்ணணுன்னா லைனக்ஸில் ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இருக்கணும். இருந்ததுன்னா என்னால் ரன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாவாவோட இதுவே நேச்சரே பார்த்தீங்கன்னா ரைட் ஒன்ஸு ரன் எனிவேர். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ ஜாவா சோர்ஸ் கோட் வந்து கம்பைலர் என்ன பண்ணுறதுன்னா கம்பைல் பண்ணி இட் வில் ஜென்ரேட் த பைட் கோட். ஸோ பைட் கோட் வில் பி டேக்கன் ஆஸ் அன் இன்புட் டு ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஸோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினே ஒரு சாஃப்ட்வேர் காம்பனன்ட் தான். மிஷினுன்ற நேம் வர்றதுனால
ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட்வேர். ஸோ அது ஒரு சாஃப்ட்வேர் காம்பனண்ட் தான். அந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷினே வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதோட வேலை என்னென்னா பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உதவியோட அந்த பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதனால தான் வந்து நம்ம ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜாவாவில் வந்தது. ரைட், நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷனில் ஒரு ஹலோ வேர்ல்டு நம்ம எழுதி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த டிஸ்அசெம்பிள் மூலம் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.